வணக்கம், நான் உங்கள் போல். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா, மோட்ரு காயில் போய்ட்டு அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ரீவைண்டிங் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் எடுத்து மாற்றத்துக்கு வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய வரும். இப்போ இந்த மோட்ரு செட் பண்ணியாச்சு. இப்போ நான் போல்ட் எல்லாம் மாட்டி ரெடியாக இருக்குது. இந்த புள்ளி பார்த்துக்கணும், சின்ன புள்ளியும் பெரிய புள்ளியும் ஈவனாக இருக்குதான்னு பார்த்தோம், இல்லைன்னா பெல்ட்டு டேமேஜ் ஆகும். இதில் பேஸ் நோட்டில் எதில் வேணுமோ கொடுக்கலாம். மோட்டரோட பாயிண்ட்டு எர்த்து பாடியில் கொடுத்துக்க வேண்டியது நார்மலாக. இப்போ ஒரு 3 போல்ட்டு மட்டும் டைட் வச்சுட்டு இது பெல்ட்டு A36 தான் பெல்ட்டோட சைஸ். இந்த நம்பர் தான் பார்க்கணும் நம்ம பெல்ட்டு வாங்க போகிறப்பையும். இதில் புள்ளியில் நம்ம மாட்டி பார்க்கணும். இந்தமாரி நம்ம ஓவராக டைட் இல்லாமல் லைட்டாக லூஸாக இருக்க மாரி பார்க்கணும். லைட்டாக லூஸாக இருக்கணும். இது ஈவனும் பார்க்கணும், பெல்ட்டு நேராக இருக்குதா, இல்லைன்னா பெல்ட்டு டேமேஜ் ஆகும். பெல்ட்டு டேமேஜ் ஆகி நூல் எல்லாம் கிளம்பிடும், பெல்ட்டு அடிக்கடி வீணாக போவோம். இது ஈவன் பார்த்தோன்னா பர்மனெண்ட்டாக ஓடிட்டு இருக்கும் உங்களுக்கு. இப்போ 3 நெட்டு மட்டும் டைட் வச்சாச்சு. ஒரு நெட்டு எர்த்து கனெக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இது சைடு பிளேட்டில் கேபிள் ஒயர் இன்புட் ஆகுது நம்ம பவர் லைனு. இதில் முடிச்சு போட்டுக்கணும். ஒயர் இழுத்தா நம்மளுக்கு கேபிள் ஒயர் ஃபுல்லாக இழுத்துட்டு வராது கிரைண்டர் ஜாயின்லேருந்து. இதில் மோட்ரு பாயிண்ட் 2 ஒயரு ப்ளஸ்ஸு கேபிளில் பேஸு நியூட்ரலு எர்த் இருக்குது. எப்பயும் போல தான் எர்த்து நம்ம பாடியில் நெட்டில் கொடுத்துக்க வேண்டியதான். இது இந்த சென்டரில் கொடுக்கக்கூடாது, அப்போ சுவிட்சில் கனெக்ட் ஆகிடும். இது மோட்ரு சுவிட்சு மோட்ரு ஒயரை கனெக்ட் பண்ண சின்னதாக போட்டிருக்காங்க, அதனால் கொஞ்சம் ஜாயின் பண்ணிப்போம். இதில் மோட்ரு ஒயரை நியூட்ரலையும் டேரெக்டாக கொடுத்துட வேண்டியதான். பேஸு சுவிட்சில் இன்னும் கீழே கொடுத்துட்டு மேலே சுவிட்ச் பாயிண்ட் கொடுக்க வேண்டியதான். இப்போ கேபிள்லேருந்து வர ஒயரை நம்ம நேராக பேஸில் கொடுத்தாச்சு. ப்ளஸ்ஸு சுவிட்சு கண்ட்ரோலு, இண்டிகேட்ரு, சுவிட்சு போட்டால் இண்டிகேட்டர் இதுமாரி சுவிட்சு கனெக்ஷன் மோட்ரு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ப்ளஸ் நியூட்ரல் டேரெக்டாக இண்டிகேட்டர் கனெக்ஷனில் கொடுத்தாச்சு. கனெக்ஷன் இண்டிகேட்டர் லைட்டு எரியும், ப்ளஸ்ஸு மோட்டரும் நியூட்ரல் கிடச்சிடும். அதுக்கு நம்ம எப்படி வேணுமோ கொடுத்துக்கலாம். மேலே சுவிட்சு போட்டால் கீழே இண்டிகேட்டர் எரியிற மாரி. இதில் ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரியல. இப்போ மேப் லைட்டை போட்ட வேண்டியதான் ஃபுல்லாக. இது கொஞ்சம் டேமேஜ் ஆனாலும் ஒயர் டேமேஜ் ஆகி லீக்கேஜ் இருந்தாலும் நம்ம பாடியில் டச் ஆகிடும். அதுக்கேற்ற மாரி நம்ம போட்டுக்க வேண்டியதான். இப்போ இந்த 4 ஸ்க்ரூவும் போட்டு ஃபுல்லாக டைட்டு வச்சிட வேண்டியதான். இப்போ ஸ்க்ரூ எல்லாம் டைட்டு வச்சு முடிச்சுட்டு இப்போ நம்ம ப்ளக் பாயிண்ட் சொருவி சுவிட்சு போட்டாச்சு. கீழே ஆன் பண்ணோம்னா ஃபஸ்ட் டைம் சுற்றி விட வேண்டியதாக இருக்கும் நம்ம. ஏன்னா பெல்ட்டு டைட்டு புதுசாக வச்சுருக்கோமே நம்ம. அதுக்காக இதுமாரி டெஸ்டரை வச்சு நம்ம செக் பண்ணிக்க, இண்டிகேஷன் ஏதாச்சும் வருதா, சப்ளை வருதான்னு பார்த்துக்கணும். பெல்ட்டு இதுமாரி கையை வச்சு நம்ம ட்ரம்மை பிடிச்சி பார்த்தோன்னா நம்மளுக்கு பெல்ட்டு டைட்டாக இருக்குதா என்னன்னு தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேட்டுக்கலாம். நன்றி.